ஸ்ட்ரென்த்தா வளரணும். நான் இது வந்து ஒரு ஜிஎஸ்டிக்காக சொல்லல, ஒரு பினான்சியல் அட்வைசரா சொல்றேன். நீங்க 1 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணி 10 லட்சம் ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணி 1,30,000 ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றது, வருமான வரியே கிடையாது, ஒரே வியாபாரம், நான் அந்த ஜிஎஸ்டிலே போக வேண்டாம், நான் அதனால நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் கொடுத்துறாங்க. இந்த அரசாங்கம் என்ன சொல்றது, உங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கா, நீங்க ஒரு வீடு வாங்குங்க, 75 லட்சம் ரூபாய் நான் கடனா தரேன். ஏன்னா நீங்க 10 லட்சம் ரூபாய் வருமானம் கட்டுறீங்க, 75 லட்சம் ரூபாய் 8.4% நான் தரேன். எஜுகேஷன் லோன் தரேன், 7.5 லட்சம் ரூபாய் தரேன், 11% தரேன் உங்களுக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இந்த வரியை ஏத்தால் நாம் வளருவோம் என்று நினைக்கிறார்கள். நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் ஆபரேட்டிங் காஸ்ட் அண்ட் பைனான்சிங் காஸ்ட் கூடிக்கிட்டே போறது. லோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களால வாங்கவே முடியல. ஏன்னா நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க வியாபாரம் வளரணுங்க, வெர்டிகலா வளரணும், இப்படி வளரக்கூடாது. டாக்டரே என்ன சொல்லுவாருன்னா, இப்படி வளர்ந்தீங்கன்னா உடம்புக்கு கஷ்டம் அப்படிம்பாரு. இப்படி வளரக்கூடாது, இப்படி வளரணும். அதனால தயவு செஞ்சு இந்த 20 லட்சம் ரூபாய்க்குள்ள வச்சுட்டாங்க, நான் ரிஜிஸ்ட்ரேஷன். இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அரசாங்கம், இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து இப்ப வந்து இந்த ஜிஎஸ்டி வரினால அரசாங்கத்துக்கு சட்டத்தை மாத்திர முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா உடனே ஒண்ணு மாத்திர முடியாது, கேரளா கவர்மெண்ட் நினைச்சா ஒண்ணுமே மாத்த முடியாது. அவங்களுடைய லோக்கல் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா கூட ஜிஎஸ்டி கவுன்சிலோட அப்ரூவல் வாங்கி தான் பண்ண முடியும். இதுல எல்லா அரசாங்கமும் இன்வால்வ், மத்திய மாநில அரசாங்கங்கள் இன்வால்வ். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அரசாங்கம் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குன்னா, சாம்பிளுக்கு மேக்சிமம் 5% தான் வெரிஃபை பண்ணுவோம். 100 வியாபாரிகள் இருக்காங்கன்னா ஒரு 5 வியாபாரிகளோட கணக்கை நாங்க வெரிஃபை பண்ணுவோம் சாம்பிள் பேசிஸ்ல. 95% வியாபாரிகள் கணக்கை வந்து நாங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது இன்னைக்கு இன்கம் டாக்ஸ்லயும் இருக்கு, இன்னைக்கு ஜிஎஸ்டிலையும் வரப்போகுது. அப்படிதான் அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு. ஏன் ரோட்ல போலீஸ்காரன் நிக்கிறான்னா 100 வண்டி போச்சுன்னா ஒரு 4 வண்டியிலேயாவது லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், அப்பதான் ஒரு போலீஸ்காரர். அதே மாதிரிதான். சோ அப்ப வந்து இதுல கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 5ஆம் தேதி ஆனுனா போய் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் நின்று சென்ட்ரல் எக்ஸைஸ் கட்டுறோம், சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம், 15ஆம் தேதி இஎஸ்ஐ பிஎஃப் கட்டுறோம், 20ஆம் தேதி சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோம். எல்லாத்துக்கும் வரிசையில கியூல நின்றுட்டே இருக்கோம், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே நாள் 20ஆம் தேதி. இதுல ஒரே ஒரு இது சொன்னாங்க, நான் வந்து சரக்க வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சேன். அவர் சொன்னாரு, எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் ஒன்னும் பெருசாலாம் ஒண்ணும் வராது. நீங்க உங்களுடைய கலெக்ஷன் பீரியட் எப்படி இருக்கு, அது வந்து ஸ்மால் வியாபாரிக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது. காரணம் என்னன்னா, 90% ஆஃப் த ஸ்மால் பிசினஸ்மேன் 50 லட்சத்துக்குள்ள வியாபாரம் பண்றவங்க வந்து கேஷுக்கு தான் 95% கேஷ் வியாபாரம் தான் பண்றாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ங்கிறதுக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன, என கொடுத்த டைத்துக்குள்ள நம்ம முடிச்சுக்கணும். நீங்க அதாவது நீங்க வந்து இதுல சார் அப்பீல் எப்படி இருக்கு, அசஸ்மெண்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க இன்னைக்கு பார்க்காதீங்க. எல்லாம் சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரா இருக்கு. மனசு தொட்டு சொல்லணும் அப்படின்னா, உண்மையை சொல்றேன், ஆத்மார்த்தமா சொல்றேன். இன்னைக்கு இன்னைக்கு உங்க பையனை வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் கன்சல்டன்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 3 லட்சம் பக்கம் முதல்ல சட்டமும் கேஸ்லாவும் படிக்கணும். தமிழ்நாடு சேல்ஸ் டாக்ஸ் பத்தி படிக்கணும்னா ஒரு 60,000 பக்கம் படிக்கணும். அவ்வளவு கேசஸ் இருக்கு, அவ்வளவு சர்க்குலர் இருக்கு, அவ்வளவு நோட்டிபிகேஷன் இருக்கு. சேவை வரி பத்தி பண்ணா அவ்வளவு. இன்னைக்கு 450 பக்கத்துல ஒரு சிம்பிளிஃபைடு சட்டம் இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கு. மொத்தமே நான் சட்டம்ங்கிறது என்ன சொல்றேன்னா, அவங்க கொடுத்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 31 ஆண்டுகள்ல நான் இந்த நாட்டுல வந்து ஒரு ஆடிட்டரா பார்த்ததுல இவ்வளவு பெரிய நாட்டுக்கு இதை விட ஒரு சிம்பிளிஃபைடு சட்டம் கொடுக்க முடியாதுங்க. இது உண்மைங்க. இதுல என்ன அப்படி வரும்னா, ஆரம்பத்துல கம்ப்யூட்டர் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இனிஷியல் டீத்திங் ப்ராப்ளம் வரலாம். அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு, 3 மாதங்கள் வரைக்கும் இம்யூனிட்டி கொடுக்கிறேன் இருக்கு. 20 நாளைக்கு முன்னாடி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் மேக்வால் சென்னைக்கு வந்திருந்தாரு. அவரை பார்த்து பேசிட்டு இருந்தோம். அப்ப நாங்க சொன்னேன், அவர் என்ன கேட்டார், சேகர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா, நீங்க வந்து பெரிய கம்பெனி மாத்திரம் பாக்குறீங்க, சிறு வியாபாரிகள் இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி வந்த உடனே இந்த நாட்டுல வந்து 84, அவர்கிட்ட இதே தான் சொன்னேன், 84 லட்சம் வியாபாரிகள் உடனே ஜிஎஸ்டிக்கு வராங்க.
நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு உங்க கலெக்ஷன் 90% கலெக்ஷன் வந்து பிக் இண்டஸ்ட்ரியில இருந்து வரதை வச்சுட்டு அவங்க தயாரா இருக்காங்களான்னு வச்சுட்டு மாத்திரம் பார்க்காதீங்க. அவங்க வந்து அந்த 84 லட்சம் பேர்ல 1 லட்சத்துக்கு கீழானவர்கள், மீதி 83 லட்சம் பேர் கிட்டத்தட்ட சிறு வியாபாரிகள். இவங்களுக்கு நீங்க இம்யூனிட்டி வந்து மேக்சிமம் கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற வியாபாரிகளுக்கு நான் ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன சொல்லிட்டேன்னா, உங்களுடைய அதாவது தனி மனிதருக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு பிரச்சனைனா அரசாங்கம் வந்து இந்த ஜிஎஸ்டினால எனக்கு ஒரு 0.5% கூட கட்டலாம் மாற்ற முடியாது. இப்ப வந்து நீங்க பருப்பு வியாபார சங்கமா இருக்கலாம், இல்ல வந்து எண்ணெய் வியாபாரிகள் சங்கமா இருக்கலாம், இல்ல நீங்க எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்துங்க. உங்களுக்கு பழைய சட்டத்திலிருந்து புதிய சட்டத்திற்கு மாறும்போது, ஏன்னா நிறைய டேக்கரா பண்ணிருக்காங்க. நீங்க 18% எடுத்து பாத்தீங்கன்னா பழசுல 12, பழசுல எக்ஸைஸ்ல 6, வேட்ல 12 இருந்திருக்கும், இல்ல 14 இருந்திருக்கும், இல்ல எக்ஸைஸ்ல 12 வேட்ல 6 இருக்கும், இல்ல எக்ஸைஸ்ல 6 வேட்ல 5 இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் ரேட்டை பார்த்திருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் as a collective வியாபாரி உங்க அதாவது இந்த ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க வந்து சார் நாங்க எல்லாரும் வந்து ஸ்கிராப் சேல் சார், முன்னாடி இப்படி இருந்துச்சு சார், இப்ப எங்களுக்கு இப்படி இருக்கு சார் அப்படின்னா, இதனால உங்களுக்கு அதிகபட்ச ரேட்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்டல் வெப்சைட்ல கொரிக்கு இது பண்ணுங்க. அப்படி இல்லையா நேரடியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலையா, நீங்க தினமலர் நிர்வாகத்துக்கு சொல்லுங்க. வாரத்துக்கு 3 நாள் டெல்லி போயிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டியை பத்தி அரசாங்கத்தோட நேரடி தொடர்புல பல விதங்கள்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்து சென்னையில இருக்கிற ஆடிட்டர் மட்டும் இல்ல, அகில இந்திய ஆடிட் கவுன்சில்ல மெம்பரா இருக்கிறதுனால எனக்கு வந்து டைரக்டா வந்து அரசாங்கத்திற்கு எடுத்துக்கு மந்திரிகள் லெவல்ல டைரக்டா எடுத்துட்டு கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி இது பண்ண முடியாது, அவங்கள்ட்ட எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க கலெக்டிவா ஏதாவது இருந்ததுன்னா நியாயமான கோரிக்கைகளா இருந்துக்கப்படும் பட்சத்தில் உங்களுடைய குறைகள் நேரடியாக அரசாங்கத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்று தனி மனிதனாக உறுதியளிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.